கண்ணன் வீட்டு பக்கத்துல ஒரு பலவீனமான மாமரச் செடி இருந்தது. சின்ன மரமே, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு கண்ணன் அந்த மரம் கிட்ட சொன்னான். தினமும் கண்ணன் தண்ணீர் ஊத்தி மரத்தோட பேசினான். மரமும் கூட வலிமையா வளரணும்னு கனவு கண்டது. ஒரு நாள் திடீர்னு பலத்த காற்று வீச ஆரம்பிச்சுச்சு. நான் விழுந்துடுவேனோ மரம் பயந்துச்சு. கைவிடாதேன்னு கண்ணன் அதை கட்டி பிடிச்சு தைரியம் கொடுத்தான். காற்றும் கனமழையும் சேர்ந்தது. மரம் விழுந்திடாம போராடியது. நான் உன்னை பலமாய் ஆக்குவேன் மழை வேர்களை நனைத்தது. மரத்துக்கு நம்பிக்கை வந்தது. புயல் முடிஞ்சதும் பிரகாசமா சூரியன் வந்து, நீ விழுந்துடாம நின்னியே மரத்தை பாராட்டியது. மரம் நன்றாக வளர்ந்து மாம்பழங்கள் வர ஆரம்பித்தது. முதலில் வளர்ச்சி, பின்னர் வெற்றினு மரம் நினைத்தது. கண்ணன் சந்தோஷமா மாம்பழங்கள் சாப்பிட்டான். அந்த நாளிலிருந்து அந்த மாமரம் நிழலும் கனிகளும் சந்தோஷமும் அந்த கிராமத்துல எல்லாருக்கும் கொடுத்து நின்றது.